இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். Get your term plan now. For more information, call 9150430563. பிக் பாஸ் சீசன் 9 எபிசோட் 7 டே 6 வீக்கெண்டில் விஜய் சேதுபதி சாரோட ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களாம் ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்களோ, ஸ்டேஜஸே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிளேஸ் வந்திருக்காங்களாம். இவங்களாம் ஈஸியாகவும் இங்கே வரலையா, கிட்டத்தட்ட 5 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி வந்திருக்காங்களாம். இவங்கெல்லாம் என்ன இன்டர்வியூஸ் வச்சுருப்பாங்க, என்ன கேட்டிருப்பாங்க, சரி வேண்டாம் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். சிறைவாசியான நம்ம வினோத்தும் வியானாவையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர் டீலக்ஸில் இருக்க டீமில் இருக்க ரம்யா வந்து பிக் பாஸ் டீமில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் டிமாண்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, கோரிக்கை இல்லைனா ரிக்வஸ்ட் இந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அமிர்தன் பேசுறதெல்லாம் பேசிட்டு திவாகர் கிட்ட போய் சாரி கேட்டுட்டு இருந்தாரு. நீ இதையும் கண்டென்ட் ஆக்குவியானா அதுக்கப்புறம் சாரி கேட்டுட்டும் சொல்றாரு. அப்ப பாரு வந்து உன் ஹீரோயிசம்லாம் அவர்கிட்ட வந்து காட்டாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏச்சி போச்சி ஆச்சி எல்லாம் இங்க வந்து பேசாத, நீ என் பக்கமே வரக்கூடாதுன்னு அவரை கடிச்சு விட்டாங்க பாரு. ஆதிரை மடியில் வந்து எஃப்ஜே விழுந்து விட்டார். ஆமா, காதல் ஜோடி 2 அப்படின்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியதுதான். அவங்க பண்றதும் அப்படிதான் இருக்கு. விஜய் சேதுபதி சார் நம்ம வாட்டர்மெலனை பார்த்து நீங்க வாட்டர்மெலன் ஸ்டாரா இல்ல முந்திரி கோட்டையான்னு கேட்டாரு. விஜய் சேதுபதி சார் வந்து எல்லாரையும் நேம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே எல்லாரையும் ரிஜிஸ்டர் மைண்ட்ல பண்ணிக்கலான்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது சபரி, விக்ரம், அப்புறம் நம்ம எஃப்ஜே, பிரவீன் இவங்கெல்லாம் எந்திரிச்சு நின்று நேம் சொன்னாங்க. அந்த லைன்ல இருந்த ஆதிரை உட்கார்ந்துட்டே பதில் சொன்னாங்க. அப்போ ஏன்னு கேட்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன ஓகேனா, நீங்க ஒரு ஆக்டர் தால ஒரு மாடல் தானே, நீங்க சொன்ன ஓகேக்கு என்ன மீனிங்னு தெரியாதா? எல்லாரும் ஒரு பிஹேவ் பண்ணும்போது நீங்க ஏன் அதை பிரேக் பண்றீங்க? எந்திரிச்சு நிக்கிறது அவங்கவுங்க விருப்பம்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. உங்களோட விருப்பத்துக்கு இங்க இருக்கிறது இது இடம் இல்லைன்ற மாதிரி அவங்கள நோஸ் கட் பண்ணிட்டாரு பிக் பாஸ். உங்களோட விருப்பத்துக்கு இங்க இருக்கிறதுக்கு அந்த இடம் இது இல்லைன்ற மாதிரி விஜய் சேதுபதி ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டாங்க. இந்த வீக் உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன இந்த வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சார் கேட்டிருந்தாங்க. அல்ல காந்தி சார் வந்து நான் என்னோட கான்ஃபிடென்ட் என்னோட கருத்தெல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு அதிகமா கொடுத்துருக்கேன். முக்கியமா பெண்கள், ஆமா பெண்கள், நாங்க உங்கள்கிட்ட கேட்டோமா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸ் கொடுங்க, எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, நாங்க இவங்கள்ட்ட எல்லாம் கேட்டோமா அப்படின்னு அவர் சொன்னாரு. ஃபைனலா எல்லார்கிட்டயும் கேட்கும்போது அப்ப விஜய் சேதுபதி சார் அவருக்கு சொன்ன கருத்து, உங்களோட கருத்து உங்களுக்கு தான், அதை நீங்க எல்லார் மேலையும் வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம கோச் மாஸ்டரை பார்த்து நம்ம அகாடமி கோச் மாஸ்டர் பார்த்து நீ எவ்வளோ பெரிய ஆளியா, உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்லிட்டாரு. ஆதிரையை ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்துக்கு எந்திரிச்சு நிக்காததுக்கு கேட்டதுனால அவங்க கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்தாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்க பர்சனலா எடுத்துக்காதீங்க. ஒரு விஷயமா, ஒரு டிஸ்கஷனா, ஒரு டிசிஷனா மட்டும் எடுத்துக்கோங்க. அதை பர்சனலா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஹர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கோபம் வந்து எதிரியை தாக்காது, உங்களை தான் தாக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இது வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே அவங்க பிஹேவ் பண்ண விஷயத்துக்குரிய ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார், நான் ஒரு என்டர்டெய்னர், கான்ஃபிடென்ட் லெவல், 18 பேரும் சேர்ந்து என்னை ஒரு ஆளை குத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவருக்கு சொன்ன அட்வைஸ் என்னன்னா, ஆப்போசிட்ல பேசுறவங்கள பேச விட்டு அவங்களை எம்டி ஆக்கிட்டு நீங்க பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல பிளேஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டு தலையை வந்து விஜய் சேதுபதி சார் கலாய்ச்சி விட்டா, இந்த ஆளை போய் வீட்டு தலையை ஆக்கியிருக்கீங்களாடா. எனக்கே சில டைம் தோணும், பாப்போம் என்ன பண்றாருன்னு இந்த வீக். அரோரா வந்து இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் என்னன்னும் போது அவங்க கை தூக்காமலே இருந்தாங்க. ஏன் நீங்க கை தூக்க மாட்டீங்களா அப்படின்னும் போது, நீங்க பிக் பாஸ் ஹவுஸை முடிச்சுட்டு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வருவீங்களன்னு நினைச்சேன் அப்படின்னாங்க. வீக்கெண்ட்லாம் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ், இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லாம் கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவங்க விஜய் சேதுபதி சார் போனோன்னு இவர் என்ன எல்லாரையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்காருன்ற மாதிரி சொன்னாங்க. ஆதிரையும் எஃப்ஜேட்ட போய் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே என்ன பண்றாங்க, இன்னும் உன்னை பண்ணல, இனிமே தான் போக போக வச்சு செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆஃப்டர் தட் விஜய் சேதுபதி சார் வந்து இது எதுவுமே பர்சனல் கிடையாது. அப்ப அரோராக்கு அழுக வந்துருச்சு. இது எதுவுமே பர்சனலா எடுத்துக்காதீங்க, வேர்ட்ஸ் விடாதீங்க, எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சாஃப்டா தான் சொல்லியிருந்தாரு. இந்த தண்ணி பிரச்சனையில வந்து சபரி வந்து அவரோட பாயிண்ட் எடுத்து வச்சாரு. அமிர்தன் வந்து எப்படி சொல்றாருன்னா, சபரியை எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்றாங்க, எங்க டீம் அப்படி பண்றாங்க. அவர் பாயிண்ட் எதுவுமே கிளியரா பேச மாட்டாரு, கண்டினியூஸாவும் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி காந்தி சாரும் அப்படிதான், ஆப்போசிட்ல இருக்கவங்க சொல்றதே அவங்க பாயிண்ட்டை வச்சுட்டா அது சரி, அவங்க பேசணுன்ற மாதிரி பண்றாங்க. அதை விஜய் சேதுபதி சார் ஸ்டாப் பண்ணி நீங்க பேச வேண்டாம்னு டைரக்டா சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆக்ஷன் கட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க. இவங்க இங்க
ஆக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதுல கமருதீன் வந்து திவாகர்கிட்ட சொன்னாரு, அவர் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, நிறைய கண்டென்ட்டுக்காகவே பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னதான் பண்ணாலும் நீங்க அவருக்கு ஒரு லிமிட்டை மீறி பேசுறீங்க, அவரும் வன்மமா பண்றாரு, அவர் உங்களுக்கு வன்மமா பண்ணாலும் என்னவா பண்ணாலும் இது ஒரு ரியாலிட்டி ஷோன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதை மீறி நீங்க பேசுறீங்க. அவர் சில இடத்துல அப்படிதான் பிஹேவ் பண்றாரு. கம்மு அவரோட வேர்ட்ஸ் அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கலன்னா அவர் ஸ்டே பண்றது ரொம்ப கஷ்டம். அரூரா வந்து எஃப்ஜே சொன்னாங்க. அவங்க சொன்ன ரீசன் வந்து ஒரு நார்மல் கான்வர்சேஷன்ல யாராவது அவரை பேச இடம் கொடுக்கலனாலும் அவர் பிக் பாஸ் வீட்டில் இருக்க பொருள் ஏனோ அவங்க வீட்டு பொருள் மாதிரி தட்டி விட்டு போய்கிட்டே இருக்காரு. ஏதோ சொல்லுவாங்களே இள ரத்தம்ன்ற மாதிரி, அதை அவர் அடிக்கடி ப்ரூஃப் பண்றாரு. அது ஆக்ஷன் மாதிரி தான் இருக்கு. நம்ம பாரு வந்து கெமியே சொன்னாங்க, அந்த கொலாடி சண்டையை தான் அவங்க மீன் பண்ணி சொன்னாங்க. நம்ம கனி வந்து நம்ம பார்வதியை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா த்ரிஷரை அவங்க கேப்டன் ஆக்குனாங்களாம். ஆனால் நந்தினி டிஸ்டர்பாக இருக்கும்போது அவங்க பக்கத்தில் போய் நிற்கக்கூடாதுன்னு த்ரிஷர் சொல்லும் போது நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. கனி மட்டும் இல்லாமல் ஆதிரை, பிரவீன், சுபிக்ஷா, த்ரிஷர், ரம்யா, கமருதீன், வினோத் இவங்க எல்லாருமே பார்வதியை தான் சொல்லியிருந்தாங்க. எஃப்ஜே வந்து திவாகரை சொல்லியிருந்தாரு, விக்ரம் வந்து கமருதீனை சொல்லியிருந்தாங்க, சபரி வந்து கலையை சொன்னார், காந்தி சார் வந்து பார்வதியை தான் சொல்லியிருந்தாரு. காந்தி ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொன்னார், பட் நீங்கள் உங்கள் கருத்துங்களை சொல்லலைனாலே நீங்கள் அவங்களுக்கு பயப்படுறீங்கன்னு அர்த்தம்ன்ற மாதிரி சொல்லிவிட்டு கம்பல்சரி சொல்லணுன்னா சொல்கிறேன்றதுனால காந்தி வந்து பார்வை சொன்னாங்க. பார்வை ஏன் எல்லாரும் சொன்னாங்கன்னா அவங்க அந்த விஷயத்தில் சம்மந்தமே இல்லைனாலும் அந்த சைடு போகும்போது எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆகி அது என்னோட பாயிண்ட்டை நான் வைக்கிறேன், நான் அதை சரி செய்கிறேன்ற மாதிரி அவங்க எல்லாத்துலேயுமே ஆக்ஷன் தான், அவங்க ஃபுல்லாகவே ஆக்டிங் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பர்சன் சொன்னாங்க. திவாகர் கிட்ட பிக் பாஸ் வந்து ஸ்கிரிப்டடா நான் ஸ்கிரிப்டடான்னு விஜய் சேதுபதி சார் கேட்டார். இது ஃபுல்லி 100% ஸ்கிரிப்டட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்மளும் நம்பணும், நம்ம நம்பிட்டோம். எந்த ஒரு விஷயத்தையுமே அதை வந்து ஸ்பிரிட்டாக எடுத்துக்கோங்க, எதையுமே வந்து கம்ப்ளைண்ட்டாக ஹர்ட் ஆகாதீங்க. இது ஒரு ஷோ, இங்கேருந்து உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கும் ஹர்ட் ஆகிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களை டெவலப் பண்ணுறது என்னன்ற மாதிரி பாருங்கன்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு காமன் அட்வைஸ் வச்சார் விஜய் சேதுபதி சார். ஆக்சுவலி திவாகர் வந்து ஒரு எக் பப்ஸ்க்கு ஆசைப்பட்டு தான் பிக் பாஸ்குள்ளே வந்திருப்பார் போல். அதெல்லாம் இல்லாமல் இங்கே வேறு மாதிரி இருக்குது. அதனால் அவர் ஓவர் ஆக்டிங் பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணுறாரான்னு தெரியல. பாரு வந்து இதனால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. எல்லாருமே வந்து என்னை ஏன் ஆக்டிங்னு சொல்கிறாங்க, இவங்க சொன்ன எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே நான் ஆக்ட் பண்ணல, என்ன நானாக தான் காட்டினேன். பாருவை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, ஆக்சுவலி அவங்க மார்னிங் ஒரு பர்சன் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வைக்கும்போது அவங்க கூட க்ளோஸாக இருந்தால் அவங்க க்ளோஸ் கிடையாது. ஆஃப்டர்நூனே அந்த பர்சன் தப்பானாங்கன்னா திரும்ப இவங்களும் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக மாறிடுவாங்க. இவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். எதையுமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டா தப்பு, அந்த இடத்துல இவங்க கன்சர்ன் அவங்க கன்சர்ன் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. இவனை நம்ம கேப்டன் ஆக்கணும், இவங்க சொல்கிறத நம்ம செய்யணும், அந்த ஒரு பாயிண்டில் அவங்க நிற்கலை. இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, எமோஷ்னலாகவும் டவுன் ஆகிட்டாங்க. இதுக்காக தான் நான் பிக் பாஸே வரமாட்டேன்னு சொன்னேன். என்னை எப்பயுமே மக்கள் வந்து தப்பாக தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து இவங்கவுங்க சொன்னதை விட கிளாப்ஸையும் அவங்க மைண்டில் கன்சிடர் பண்ணிட்டாங்க. நம்ம அகாடமிக் கோச் வேறு நடுவில் காமெடி பண்ணிட்டு இருந்தார். பாரு நீ தான் டைட்டில் வின்னராக இருப்பேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், உசுப்பேத்திட்டு இருந்தார். அயன் லேடி என்னை பாருடான்னு அவர் ஒரு சைடு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. பட் பாரு இன்னுமே அவங்க பிஹேவியரை மாற்றுவாங்கன்னு ஐ திங்க். ஆனால் சபரி ஒரு அட்வைஸ் சொன்னார், நீ ஆக்ட் பண்ணலன்னு உனக்கு தோணுதில்ல, அப்போ நீ அதை மூவ் பண்ணு, இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொன்னார். எஸ் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு தப்பாக தெரிகிறவங்களுக்கு நாளைக்கு நம்ம சரியா தெரியலாம். அதுக்காக நம்மளை மாத்திக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாதுல்ல. பார்க்கலாம் போக போக இந்த வீக் எப்படி இருக்குன்னு. எல்லாருக்குமே அவங்க சின்னதாக பண்ணி அவங்க வெளியே தெரியாமல் இருந்தாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அப்சராலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க, அரூரா என்ன பண்ணுறாங்க, ஆதிரை ஓவர் டாக், கோபம் இதெல்லாம் பற்றியும் அவர் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. இது மூலயமா நம்ம மக்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறோன்னு அவங்களுக்கு இந்த வீக் மூலயமா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமாவது அவங்க என்னென்ன மாறுறாங்கன்ற மாதிரி பார்க்கலாம். நந்தினிக்கு வந்து சில ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்க இதுக்கு அப்புறம் ஷோவை கண்டினியூ பண்ணல, அவங்க வெளியே போயிட்டாங்க. பார்க்கலாம் இந்த வீக். ஸோ நந்தினி போனதுனால நாளைக்கு எவிக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். Get your term plan now. For more information, call 9150430563.